எந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதா உணர்றீங்களோ அந்த வீட்டில் இந்த இலையை திரித்து எண்ணெயில் நினச்சி தினசரி தீபம் போடுறீங்கன்னா அந்த தீய சக்தி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். இது கிராமப்புறத்தில் கிடைக்கும். இது கிராமத்தில் சளி இருக்கிறவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கஷாயம் போட்டு சாப்பிடுவாங்க. கஷாயம் போட்டு சாப்பிட்டா இந்த கஷாயம் வேலை செய்யும், நல்லா நுரையீரலை சுத்தப்படுத்தும். உங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குன்னா ஒரு முறை நிறைய இடத்துல தான் இருக்குங்க, பயன்படுத்தி பாருங்களேன். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். அப்போ இந்த பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நேரில் இதுதான் மூலிகை பாருங்கள். இந்த பேய் மிரட்டி இல்லை பெருந்தும்பை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இதிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? இது தும்பை இனத்தை சார்ந்தது. தும்பை இனம்ங்கிறது ஒரு சின்ன அளவில் வெள்ளைப்பூ பூக்கக்கூடியது. ஆமாம், பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். வெண்தும்பை, அது வெண்தும்பை, சிறு தும்பைன்னு பேர். கவில் தும்பை, அது தும்பையில் இன்னொரு இனம். இதனுடைய இலையை மட்டும் பிடுங்கி நீங்கள் இப்படி ஒரு சுருட்டிட்டு பஞ்சு திரி போடுறதுக்கு பதிலாக விளக்கல இதை திரி மாதிரி போட்டு பற்ற வச்சாங்கன்னா அது எரியும். ஆமாம், இதில் எண்ணெய் நினச்சிட்டு இப்போ வச்சாங்கன்னா எரியும். சரி, இது எதுக்காக எண்ணெய் பஞ்சு திரிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதா உணர்றீங்களோ அந்த வீட்டில் இந்த இலையை திரித்து எண்ணெயில் நினச்சி தினசரி தீபம் போடுறீங்கன்னா அந்த தீய சக்தி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். இது ஒரு தெய்வீக சக்தியான மூலிகை. நேரில் எறும்பு பாருங்கள், அந்த பூவில் இருக்கிற தேனை குடிக்குது பாருங்கள். இது ரொம்ப அருமையான ஒரு மூலிகை. இப்போ இதிலருந்தே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூவை பிடுங்கி நானும் பார்த்தீங்கன்னாக்க எறும்பு என் கையிலே இருக்குது பாருங்கள். அந்த பூவை பறித்து அந்த பக்கத்துலேயே இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்கள், ஏறிடுச்சு பாருங்கள். இங்கே எறும்பு பாருங்கள், இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? எறும்பு தேன் குடிக்குது பாருங்கள். அதான் இனிப்பாக இருக்கும். அது ஒரு பக்கம் குடிக்கிட்டோம். இங்கே பக்கத்தில் பூ பாருங்கள் நிறைய இருக்குது. இதை நான் பறித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னாக்க பேய் மிரட்டி. அதாவது இது ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையை இப்படி பறித்து இப்படி நல்லெண்ணெயில் தொட்டு அதை விளக்கு திரிக்கு பதிலாக இப்படி வச்சு எரிய விட்டோம்னா எரியும். பச்சை மரம் எரியுமான்னு கேட்பீங்களா? கண்டிப்பாக எரியும். இல்லை, இது ஆக்சுவலாக நீங்கள் பெருந்தும்பை அப்புறமா பேய் மிரட்டி அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட என்ன வரும்னா, தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வீட்டில் உள்ள கஷ்டங்கள், வீட்டில் சுபட்சம் நல்லா இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகையால் நீங்கள் விளக்கு திரியத்தலாம், துஷ்ட சக்திகள் விளங்கும், தொழில் சுபட்சமாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த பூவில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, சளி இருக்கிறவங்களுக்கு இந்த பூவை எடுத்து மிளகு போட்டு அரைச்சி கஷாயம் பண்ணி ஒரு சங்கு கொடுப்பார். பெரிய ஆளுங்களுக்கே ஒரு 3 நாள் கொடுத்தாருனாக்கா சளி நல்லா குறையும். அதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. சொல்லுங்கப்பா. இதை ஏன் பேய் மிரட்டின்னு வச்சுருக்காங்கன்னா, பேய் அப்படிங்கிறது ஒரு மனிதனை அப்படியெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. பேய்ங்கிறது கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்காங்கல்ல, இதை அவங்களுக்காக சொல்லப்படுறதா இந்த பேய் மிரட்டி. இந்த இலையை அளவாக கொஞ்சமாக எடுத்து மிளகு சேர்த்து அரைச்சி உள்ளே கொடுத்தா அந்த பிரம்ம பிடிச்சிருக்கிறவங்க, ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுறவங்க, இதெல்லாம் கட்டுப்பட்டுரும். ஓகே. அந்த மனநிலையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குது அப்படின்றத அற்புதமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குன்னா ஒரு முறை நிறைய இடத்துல தான் இருக்குங்க, பயன்படுத்தி பாருங்களேன். அந்த பிரச்சனைகள் சரியாச்சுன்னா சரியானது தானே. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.